கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட்டப் இன் விச் இயர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ விச் இயர் அப்படிங்கிறத நமக்கு கொஸ்டினாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த இயரில் செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1945 தான் இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து வந்திருக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஹேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஹேகில் பீஸ் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. பீஸ் பேலஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த பீஸ் பேலஸில் தான் நமக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், அதாவது சர்வதேச நீதிமன்றம் அப்படிங்கிறது 1945 இயங்கிட்டே வருது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், த இண்டிஜினியஸ்லி மேட் ஆஸ்ட்ரா மிசைல் வாஸ் டெவலப்டு பை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அஸ்ட்ரா ஏவுகணை யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத கேள்வியாக இருக்குது. ஸோ இதை யார் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனமும் இவங்களோட சேர்ந்து யாரும் பண்ணியிருக்காங்கன்னா டிஆர்டிஓவும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆஸ்ட்ரா மிசைல் அப்படிங்கிறது என்ன ஒரு மிசைலாக இருக்குன்னு பார்த்தோம்னா ஏர் டு ஏர் மிசைலாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஏர் டு ஏர் மிசைல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விமானத்திலேருந்து, ஒரு போர் விமானத்திலேருந்து ஏர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடியது தான் நம்ம ஏர் டு ஏர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஒரு போர் விமானத்திலேருந்து இன்னொரு போர் விமானத்தையோ இல்லை இன்னொரு இந்த ஏரில் இருக்கக்கூடிய டார்கெட்டையோ அட்டாக் பண்ணுறது தான் நம்ம ஏர் டு ஏர் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைலாக இருக்க போது இதை நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிஜினியஸ்லி மேட் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. என்ன மிசைல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரா மிசைல். யார் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் மற்றும் டிஆர்டிஓ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது ஒரு ஏர் டு ஏர் மிசைலாக வந்து இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் will celebrate its foundation day in 2025. அதாவது எத்தனாவது ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வுத்துறை 2025 அதன் டேஷ் நிறுவன நாளை கொண்டாட உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி அப்படிங்கிறவங்க 15 ஜனவரி 1875 தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 15 ஜனவரி 2025 நமக்கு இவங்க எத்தனாவது ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 150வது ஃபவுண்டேஷன் டேவை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15th Jan 2024 15th Jan 2025 வரைக்கும் 1 இயர் ஃபுல்லாக ஐஎம்டியோட எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த 1 இயர் அந்த 150th இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறத நேற்று ப்ரெஸ் ரிலீஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு வருஷத்தில் நம்ம அடிக்கடி இது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு வராங்க, இவங்களோட சாதனைகள்லாம் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 150th ஃபவுண்டேஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ண போறாங்க. அது நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு. அடுத்தது, மவுண்ட் மராப்பி which erupted recently is located in which country அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் வெடித்த மராப்பி எரிமலை எந்த நாட்டில் உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக எங்கே இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோனேஷியாவில் தான். ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இதே வால்கேனோ வந்து எரப்ட் ஆயிருக்கும். மறுபடியும் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த எரிமலை அப்படிங்கிறது வெடிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்குது, ஒரு பாதுகாப்பு அம்சங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்தோனேஷியாவில் தான் இந்த மராப்பி வால்கேனோ அப்படிங்கிறது இந்தோனேஷியாவில் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ கடைசி கொஸ்டின், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் கான்ஃபரன்ஸ் வில் பி ஹெல்ட் இன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. உலக பொருளாதார மன்ற மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா 2024 ஆனுவல் மீட்டிங், அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமோட ஆனுவல் மீட்டிங் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய தாவோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் நடைபெற போகுது. சரிங்களா? ஸோ அதான் இந்த கொஸ்டினோட பேக்ரவுண்டாகவும் இருக்குது. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.